Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kakshi அவர்களுடைய Achieve the Impossible Lotus சூத்திராலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. Can you have wealth and prosperity without using your head? இது டைரெக்டாக கொஸ்டின் மாதிரியும் எடுத்துக்கலாம், ஒரு ஆசையான கேள்வி மாதிரி இருக்கும். முடிமாடா உன்னால் அப்படின்னு எடுத்துக்கலாம். உன் மூளையை பயன்படுத்தாமல், உன் தலையை பயன்படுத்தாமல் உன்னால் வல்லமை சேர்க்க முடியுமா? வல்லமையும் abundance and prosperity, வல்லமையும் செழுமையும் உன் அறிவை பயன்படுத்தாமல் உன்னால் உருவாக்க முடியுமா? இல்லை சாஃப்டாகவும் கேட்கலாம், முடியுமாடா உன்னால் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. சிந்திக்காமல் நிரந்தரமான வல்லமை செழுமை உங்களுக்கு வராது. ஒரு ப்ராஜெக்டில் லாட்ரி அடித்த மாதிரி வரும். உருட்டும்போது தாயத்தை ஊந்துச்சு, தாயத்தை ஊந்ததுக்கு பணம். அது திருப்பி உருட்டி பார்த்திங்கன்னா வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் திரும்ப 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 5 வருஷம் 10 வருஷமாக இல்லை, ஒரு 30-40 வருஷமாக ஒரு ஜென்ரேஷனும் தாண்டி அந்த கம்பெனி அந்த குடும்பம் அதுக்கு மட்டும் செல்வம் சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு சீக்ரெட்டு தெரியுது, வளமை செய்கிறதுக்கான ஃபார்முலா தெரியுது. எதை செஞ்சால் மக்களுக்கு நன்மை, அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் மூலமாக நிரந்தரமான வருமானம் எப்படி எனக்கு வரும், இதை தெளிவாக சிந்திச்சு அதை யோசித்து செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்கும். தலை சொல்கிறது உங்கள் அறிவை பயன்படுத்தக்கூடிய விதத்தை குறிக்குது. இந்த அறிவை சரியாக பயன்படுத்தாத ஆளுக்கு என்ன இருக்கும்? தலை கர்வம் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அகம்பாவம் இருக்குது சொல்லுவாங்க. இந்த அகம்பாவத்தை அழிக்கிறது தான் விஷ்ணு எனர்ஜியோட வேலை, அன்பு எனர்ஜியோட வேலை. அப்போது விஷ்ணு கையில் ஒரு சக்கரம் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, அந்த சக்கரம் கொடூரம் செய்கிறவங்கள அழிக்கும் சொல்கிறாங்க இல்லையா. அன்பு எப்படி அழிக்கும்? அன்பு அழிக்காது. ஆனால் அன்பு ஆணவத்தை அழிக்கும். ஆணவம் வேணும்னா ஒரு கர்வம் கொண்ட தலை இருக்கணும். அந்த ஆணவத்தை அழிக்கிறது தான் தலையை வெட்டுறதுக்கு சமமானது. அப்போ விஷ்ணு எனர்ஜி உண்மையான ஆளோட தலையை வெட்டலை, தலை சிந்திக்கும் திறன் கொண்டது. ஆணவம் அதுக்கும் தலை தான் சொல்லுவாங்க. ஆணவத்தை வெட்டுறது, கிரீடினஸை, பேராசையை, ப்ரைடை வெட்டுறது, அகம்பாவத்தை வெட்டுறது அதுக்கு சமமாக இருக்கும். சிந்திக்கிறதுக்கும் தலை பயன்படும். அப்போ பணமும் வளமையும் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரணும்னா யோசிக்கிறதுக்கு உங்கள் தலையை பயன்படுத்தணும். அதை செய்கிறீங்களா? குறித்து வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமஸ்தே.